தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் மாறு இருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினைத அருட்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சித்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலன்சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் அருளிய தாய்மான சுவாமிகள் பாடல் திரட்டு என்னும் பகுதியிலிருந்து நம்ம நேற்றைக்கு பாயிரம் அப்படிங்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் பார்த்தோம். இன்றைக்கு பரிபூரணானந்தம் அப்படிங்கக்கூடிய இரண்டாவது தலைப்புக்குள்ளே நுழைகிறோம். இன்றைக்கு எங்கிட்ட 2-3 அன்பர்கள் ஃபோன் செய்து நீங்கள் இந்த இதை படிக்கிறீங்க திருமூலருக்கு நீங்கள் முன்னுரையிலே சொல்லிட்டீங்க, நான் ஜி வரதராஜன் அவர்களுடைய புத்தகத்தை மேற்கோளாக கொண்டு சொல்கிறேன்னு, இப்போ நாங்கள் எந்த புத்தகத்தை மேற்கோளாக கொண்டு நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தாய்மான சுவாமிகள் பாடலில் நிறையா விளக்கத்தோடு நான் எதுலேயும் படித்து தெரிஞ்சுக்கிட்டதில்லை. சுவாமிகளே எனக்கு உள்ளுணர்வாக நின்று ஒரு மோன உபதேசம் அப்படிங்கக்கூடிய ஒரு உபதேசத்தை எனக்கு என்னுடைய அறிவில் நின்று என் உணர்வில் நின்று உணர்த்தியதால் அந்த அருஞான உணர்வு கொண்டு நான் இந்த பாடலை நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வண்ணம் நான் உணர்ந்து கொண்டேன். எப்படி உணர்ந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. அந்த இறைவன் உணர்த்த தாய்மான சுவாமிகள் உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன். எனக்கு கிடைச்ச புக்கு திருப்பராய்த்துறை தபோவன வெளியீடான அந்த ராமகிருஷ்ண அதாவது திருச்சி திருப்பராய்த்துறை தபோவன வெளியீடான தாய்மான சுவாமிகள் பாடல் திரட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம். நான் சிறிய வயதிலேருந்தே அந்த புத்தகத்தை வச்சுருக்கிறேன். இப்போ அதை பெயர்த்தா கூட அது தாளெல்லாம் பெயர்ந்துடும், அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த புத்தகத்தையே. ஏன்னா இந்த புஸ்தகம் மேலே எனக்கு ஒரு தீராத ஒரு ஆசை. இந்த புஸ்தகம்தான் நான் தாய்மான சுவாமிகளை புரிந்து கொள்வதற்கும் அவருடைய மோன அனுபவம்னா என்ன, மோனகுரு அளித்த மோனம் என்ன அப்படிங்கிறத எனக்குள்ளே நான் உள்வாங்கி கொள்வதற்கும் அது ஒரு கருணை பண்ணியது. அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை நான் ஒரு பெரிய வணக்கத்துக்குரியதாக கருதி அதையே மூலதனமாக கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கதிரவேர் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப ஆறுமுக நாவலர் வாழ்ந்த காலத்தில் அவர் வந்தவர். அவர் கதிரவேர் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இன்னும் ஒருத்தர் அவருடைய அந்த ஆசிரியருடைய பெயர் எனக்கு நினைவில் இல்லை. அந்த ஆசிரியர் பெயர் என்னமா அதில் இருக்கிற ஆசிரியர் பெயர் திரு சொக்கலிங்கம் எம்ஏ அவர்களுடைய புஸ்தகமும் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் அவைகளெல்லாம் நான் படித்து நான் உணர்ந்து பார்த்து கொண்டதில்லை. இதுவே எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு இதில் சந்தேகம் வரலை. அதனால் நான் ரெஃபரன்ஸுக்கு வேறு புஸ்தகம் எடுத்துக்கல. நீங்கள் வைக்கணும்னா நீங்கள் எதை மேற்கோளாக எடுத்துக்கினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த புஸ்தகம்தான் நான் கையில் வச்சுருக்கிறது. ராமகிருஷ்ண தபோவனத்து புஸ்தகம்தான் நான் கையில் வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் எங்கிட்ட கேட்டதுனால நீங்கள் இந்த 3 புஸ்தகம் எனக்கு தெரிந்தது. அதில் உள்ளுரை என்ன இருக்குதுன்னு நான் அந்த 2 புஸ்தகங்களையும் பார்க்கலை. இதில் உள்ளுரை என்ன இருக்குன்னா, இது கூடுமானவரை நீங்கள் தாய்மானவரை சரணடைஞ்சிட்டேன்னா உங்களுக்கு உள்ளுரையை அவரே உணர்த்தி தருவாங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, நீங்கள் எதை எடுத்துக்கிட்டானாலும் திருவருள் உங்களுக்கு உள்நின்று உணர்த்தும்படியாக நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பரிபூரணானந்தம் அப்படிங்கக்கூடிய தலைப்புக்குள்ளே போகிறோம். வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் பழகி அறியேன் துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுச்சாரியாய் யோகரிப்பேன் அந்த நினைவையும் மறந்தபோது நித்திரை கொள்வேன் தேகம் நீங்குமென எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயறுவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும் வெகு தூரமே பேய்க்குணம் அறிந்திருந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிஷ்டை அருள்வாய் பாசாடவிக்குள்ளே செல்லாதவர்க்கு அருள்படுத்து ஒழுகு தேவதருவே பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தமே.
இந்த அருள்பளித்து ஒழுகு தேவதருவே அப்படிங்கக்கூடிய பாட்டை மகாதேவ மாலையில் நிறைய பாடலாக இந்த தேவதருவே அப்படிங்கக்கூடியதெல்லாம் வள்ளல் பெருமானார் கையாண்டுருப்பார். இதை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவு வருது. இப்போ இதில் பார்க்கலாம். வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் பழகி அறியேன். அதாவது நான் வாலாயம் படிப்படியாக நான் மனம் வாக்கு இவை என்னுடைய தன்மை என்ன, இதை எப்படி அந்த வாயுவை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி நான் அட்டாங்க யோகம் பயின்று நான் இறை உணர்வை நான் எவ்வாறு உணர்வது அப்படிங்கக்கூடியதை நான் தெரியலை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, வாசா கைங்கரியமன்றி ஒரு சாதனம். எனக்கு தெரிஞ்சது ஒருத்தன் சாதனை பண்ணக்கூடியது அப்படின்னா அவன் மனம் வாக்கு காயம் மூன்றாலும் அவன் சாதனை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சாதனை நான் வாயோயாது பேசிக்கிட்டு இருக்கிறேன், அந்த சாதனை எனக்கு தெரியும். காயத்தால் நான் ஒரு திருத்தொண்டு செஞ்சேன், திருக்கோயில் தூகேன் மெழுகேன் அலறிடேன் உலரிடேன் ஆவிசுவரேன், அதெல்லாம் எனக்கு தெரியலை. அதனால் எனக்கு காயத்தால் செய்யக்கூடிய தொண்டு நெறி என்ன அப்படிங்கிறது தெரியலை. காயத்தால் அது தவிர இது 3 வகையில் மனதை கட்டுப்படுத்தி நிலை நிறுத்தி உன்னை வணங்கணும் அப்படிங்கிறதும் தெரியலை. அப்போ மிச்சம் இருக்குது எது? மனம் வாக்கு காயம் 3. மனதை கட்டுப்படுத்த எனக்கு தெரியலை, காயத்தால் தொண்டு செய்ய தெரியலை. மிச்சம் இருக்கிறது ஒன்று, அது வாக்கு தான். அப்போ வாய் நிறைய நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த வழி பெருசு, அந்த வழி பெருசு, இதன் மூலமாக அடையலாம் அதன் மூலமாக அடையலாம் அப்படின்னு சொல்லி வாய்ச்சவடால நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத. வாசா கைங்கரியம், எனக்கு தெரிஞ்ச கைங்கரியம்னா செயல் அப்படின்னு அர்த்தம். நான் செய்யும் வினைகள் அப்படின்னு அர்த்தம். நான் செய்யக்கூடிய தொண்டு என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் பழகி அறியேன். இந்த மனதும் வாயுவும், அதாவது மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு அப்படிங்கக்கூடியது திருமந்திர செய்யுள். அப்போ மனம் எங்கே அடங்குதோ அங்கே வாயுவும் அடங்கும். இது பயிற்சி மூலமாக படிப்படியாக வரக்கூடியது. அப்போ மனமும் வாயுவும் நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் படிப்படியாக பயிற்சி மூலமாக நான் அறியேன், பழகி அறியேன். துறவு மார்க்கத்தின் இச்சை போல் நேசானுச்சாரியாய் உபகரிப்பேன். அதாவது நேசம் அனுசாரி அப்படிங்கிறது நேசத்தோடு நான் அனுசரிக்கக்கூடிய அவரவர் பாங்கு அப்படிங்கிறது அர்த்தம். நேசானுச்சாரியாய் விவகரிப்பேன். நான் துறவு மார்க்கத்தில் நான் பெரிய ஆளு, ஏன்னா என்னை போல தீர திறந்தவங்க யாரும் இருக்கு அப்படிங்கக்கூடியதை நான் அப்படி மாதிரிலாம் சொல்லிக்குவேன். அப்போ நேசானுச்சாரியாய் விவகரிப்பேன். அந்த நினைவையும் மறந்தபோது ஒன்று வாய்ச்சவடால் ரொம்ப பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் துறவு மார்க்கத்தின் இச்சை போல என்ன மாதிரி துறவு மார்க்கத்தில் யாருக்கும் இச்சை வராது, நான் தீர துறந்த துறவியாக்கும் அப்படின்னு அதையும் நான் பெரிய சவடாலாக பேசிகிட்டு இருப்பேன். இந்த நினைவு ஒன்று பேச்சு மறந்துடணும், அல்லது என்னுடைய துறவு மார்க்கத்தை நான் பெருசாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன், அதை மறந்துடணும். இது ரெண்டும் மறந்தபோது நான் என்ன செய்வேன்? நித்திரையை கொள்வேன். நான் இதெல்லாம் மறந்தபோது எனக்கு தூக்கம் நல்லா வரும், தூங்கிடுவேன். நித்திரை கொள்வேன். தேகம் நீங்குமென எண்ணிலோ நெஞ்சம் துடித்தருவேன். சரி, நீ துறவு மார்க்கத்தில் போன உன்னுடைய யான் போச்சா எனது போச்சா, அல்லது இந்த சரீரம் அனித்தியமானது அப்படிங்கக்கூடிய நிலை நான் இதை விட்டுருவேன் அப்படின்னு நீ நினைச்சியா அப்படின்னா, அதுக்கு நான் என்னை சாவு வந்துருமோ அப்படின்னு நான் நினைக்கும் போதே தேகம் நீங்குமென எண்ணிலோ என் நெஞ்சம் துடித்து அயர்வேன். நான் பேசின அந்த துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுச்சாரியா உபகரிச்சுக்கிட்டு தெரிஞ்சேனே. அப்போ துறவு மார்க்கத்தில் இருக்க இச்சையால் நான் இவ்வளோ உபகரிச்சுக்கிட்டு தெரிஞ்ச உபகரிப்பு எல்லாமே போயிடுச்சு. நான் சாவு வரும்னு நினச்ச உடனே எனக்கு பயமாயிடுச்சு. நெஞ்சம் துடித்து அயர்வேன். பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும் வெகு தூரமே. இந்த ஆனந்த நிஷ்டை அப்படிங்கக்கூடியது ஒரு மௌனத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்த நிஷ்டை, அந்த ஆனந்தத்தில் நிட்டை கைகூடுதல் அப்படின்னா தவம் முற்றுப்பெறும் நிலைக்கு பேர் நிட்டை கைகூடுதல் அப்படின்னு பேர். அப்போ அந்த நிட்டை கைகூடி தவம் முற்று பெற்ற நிலையில் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும், எனக்கு சாவ கண்ட உடனே பயம். நான் எவ்வளவோ துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுச்சாரியா விவகரிச்சேன. அப்போ எனக்கு துறவுல உண்டான பற்று காரணமாக இந்த சரீரம் இருந்தான்னா போனான்னா அப்படின்னு கூடிய நினைப்பு வரலையே. இந்த சரீரம் தேகம் நீங்குமென எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயர்வேன். இந்த சரீரம் போகும்னு நினைச்ச உடனே எனக்கு பயமா ஆயிடுச்சு. அப்போ நான் அறிவிலா பேதைக்கும் எனக்கும், அறிவிலா பேதைன்னு தன்னை சொல்லிக்கிறார், எனக்கும் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் எல்லா அருளாளர்களும் பெற்ற அந்த மோன ஞானத்திற்கும் வெகு தூரம் இருப்பது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும் வெகு தூரமே
பேய்க்குணம் அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிட்டை அருள்வாய். இந்த என்னுடைய பேய்க்குணம், பேய் வந்து உருவம் இல்லாமலே, பேயினுடைய இது இந்த உருவம் நம்மளை மாதிரி அதுக்கு உடல் கிடையாது, உருவம் இல்லாமலே ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி அலக்களிக்கக்கூடியது. என்னுடைய குணமும் எதையும் பற்றாமல், எதை பற்றி இருக்குன்னு எனக்கே தெரியாதவன்னா, அது ஆசையை பற்றி இருக்கா, காமத்தை பற்றி இருக்கா, மோகத்தை பற்றி இருக்கிறா, வெகுளியை பற்றி இருக்கா, வேட்கையை பற்றி இருக்கா, எனக்கு அது எதை பற்றி இருக்குன்னு தெரியல. உருவம் பற்றாமலே பற்றி அழைக்கக்கூடிய பேய் மாதிரி என்னை பேய்க்குணம் அறிந்து, என்னுடைய குணம் பேய்க்குணமாக இருக்கின்றது, அது அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிட்டை அருள்வார். எனக்கு நாய் பிறந்த நாயை எல்லாம் நாயினுடைய நன்றி, நாய் தலைவனுக்கு விசுவாசமாக நடக்குது, தலைவன் எந்த இடத்துல வந்தானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கு, இது எல்லாம் நாய்க்கு உண்டு. நான் நாய்கிட்ட ஒரு என்ன உண்டுன்னா, குழந்தை ஈன்ற உடனே அந்த குட்டிகளை எடுத்து வச்சிடணும். ஒரு நாள் 2 நாள் கழிச்சிருச்சுன்னா அது ஒன்றும் செய்யாது. பிறந்த உடனே அந்த குட்டிகளை சாப்பிடக்கூடிய இயல்பு நாய்க்கு உண்டு. அப்போ அந்த நாய்க்குணம் எனக்கு இந்த மாதிரி ஒரு, நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்துவேன். அதனால் இந்த பேய்க்குணம் அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிட்டை அருள்வார். எனக்கு நீ எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள்லாம் எந்த நிஷ்டையை கைகூடி இருக்கிறார்களோ அதை எனக்கும் அருள வேண்டும். பாசாட அவிக்குலை செல்லாதவர்க்கு அருள்வழுத்து ஒழுகு தேவதேவே. பாசம், அது அடவி அப்படின்னா பெருங்காடு, பற்றுதலை உண்டாக்கக்கூடிய பிறவிக்காடு, அதுக்கு பாசாடவி அப்படின்னு பேரு. பாசம் காரணமாக பற்றுதல், பாசம்னா பற்றுதல், பற்று காரணமாக மீண்டும் மீண்டும் பிறவிக்கு சம்பவிக்கக்கூடிய அந்த பாசாட அவிக்குள்ளே செல்லாதவர்க்கு, அந்த பற்றுக்குள்ள செல்லாதவர்களுக்கு இறைவன் அருள் செய்தான். பாசாட அவிக்குள்ளே செல்லாதவர்க்கு அருள் பழுத்தொழுகு தேவதர்வே, அவர்களுக்கு அருள் பழுத்து ஒழுகு தேவதர் எப்படி இருக்குன்னா, உலகியல் தரு எல்லா தருன்னா மரம், நிழல் பரப்பி மிக விசாலமாக வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களுக்கு பேர் தருன்னு பேர். அந்த மரங்கள் உலகில் உண்டான இந்த உலகியல் மரங்கள் எல்லாம் நிழல் தரும் மரங்களாக இருக்கு, கனி தரும் மரங்களாக இருக்கு, நமக்கு பல வகையிலும் உபயோகம் செய்யக்கூடியதா இருக்கு. தேவதர் என்னவா இருக்கும், நினைச்சதெல்லாம் தரக்கூடியதா இருக்கும் தேவதர். அப்ப எனக்கு தேவதருவாக இறைவன் இருக்கிறான். தேவதருவே பாசாட அவிக்குலை செல்லாதவர்க்கு அருள் பழுத்து ஒழுகு தேவதருவே, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே. நீ எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கெல்லாம் எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கான்னா வாய் சொல்ல நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பாசம் எல்லா பக்கம் நீக்கமர நிறைந்திருக்கு. ஆனால் அது அனுபவத்துக்கு வரும்போது சுகப்பிரம மகரிஷி தன்னுடைய அதாவது தன்னுடைய சுகப்பிரமத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் எதை பற்றியுமே நினைக்காம அது போயிடுச்சு. அப்போ அந்த சுகப்பிரம மகரிஷி பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருளாக பார்த்தாரு. அப்படி பார்த்ததுனால வேதவியாசருடைய மகன்தான் சுகப்பிரமம். அந்த சுகப்பிரம மகரிஷி எல்லாரும் பிரம்மம் எங்கே, பிரம்மம் அதை நான் காண முடியுமா, பிரம்மம் எங்கே, பிரம்மம் எங்கே, பிரம்மம் எங்கேன்னு கேட்டவுடனே, நீ ஏன் நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கேன்னா மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, கோழி, குருவி, காட்டில் உள்ள வனாந்தரத்தில் உள்ள எல்லாமே ஏன் 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 ஏன்னு அலர்ச்சான். ஏன்னா எல்லாத்துலேயும் அவர் அந்த உருவத்தில் இறைவனை பார்த்துருக்கிறாரு. இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, நீ எதுக்கு தேடுற, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு எல்லா தூசு துரும்பி எல்லாமே சத்தம் போட்டுச்சான். அப்போ பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தம்னு பேச்சுவார்த்தைக்கு சொல்றதில்லை. நான் உணரும்போது ஒரு உயிருக்கு ஏதேனும் ஒரு இடையூறு வந்துச்சு, அந்த உயிர் கஷ்டப்படுது அப்படின்னா நான் அந்த உயிருக்குள்ள இறைவனை பார்க்க, அந்த உயிரோட கஷ்டம் என்னுடைய கஷ்டமாக நினைத்து நான் அதுக்காக வேண்டி உருகிற உருக்கம், அதுக்காக வேண்டி கவலைப்படுற அந்த கவலை இருக்க, அதுக்காக வேண்டிதான் நான் அதைத்தான் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூர்ண ஆனந்தம்ங்கிறார். சும்மா பேச்சுக்கு பரிபூர்ண ஆனந்தம் எல்லா பக்கமும் இறைவன் இருக்கிறான்னு வாய் சொல்லுதே இல்லை. அவர் கூப்பிடும் போது அது ஏன்னு சொல்லி எதிர்கேள்வி கேட்டுச்சு பாருங்க. அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வில் தோய்ந்து நிற்கும்போது நம்மளுடைய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் இந்த இதுக்கு எனக்கு விடை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் பரத்தை பார்த்து எல்லார்ட்டையும் அவங்ககிட்ட என்ன குறை இருக்கு, நிறை இருக்கு, அது எதையும் பார்க்காம இவங்க வடிவத்தில் பரம் இருக்குது, இவங்கள் பரத்துக்கு சொந்தம் அப்படிங்கக்கூடிய நினைவை நம்ம வர வச்சுக்கிட்டோம்னா, அதன் மூலமாக நம்ம பரத்தை கூப்பிட்டோம்னா பரம் நம்ம அவங்ககிட்ட இருந்து நமக்கு என்ன பதில் வேணுமோ அந்த பதில் அது நமக்கு செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாருக்கும்
அந்த மாதிரி ஒரு அருள் அனுபவத்தை தரக்கூடியது இந்த பார்க்கும் இடம் எல்லாம் நீக்கமர நிறைந்த பரிபூரணம் அப்படின்னு சொல்றாரு. தெரிவாக ஊர்வன நடப்பன பரப்பன செயல் கொண்டு இருப்பன முதல் தேகங்கள் அத்தனையும் மோகங்கள் பௌதீக ஜென்மித்த ஆங்கு இறக்கும் விரிவாய பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழியும் மேல்கொண்ட சேஷம் அதுவே வெறுவழி நிராலம்பம் நிறை சூனியம் உபசாந்தம் வேதாந்த ஞானம் பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமை பிறவாமை என்றைக்கும் இரவாமையாய் வந்து பேசாமை ஆகும். எனவே பரிவாய் எனக்கு நீ அறிவிக்க வந்ததே பரிவாக காலமளவோ பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. இறைவன் இவருக்கு குருவாக அறிவிக்க வந்தபோது முதல்ல இவர் ஞானகுருவை தேடி, இவர் சம்பிரதி பதவி ஏற்ற உடனே ஞானகுருவை தேடி இவர் எப்படியாவது நான் ஞானத்தை பெற வேண்டும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஞானகுரு இவருக்கு எதிர்ப்பட அவர் பின்னாலே போய் இந்த ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த ஞானம் அவர் எதுலெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஊர்வன படப்பன நடப்பன செயல் கொண்டு இருப்பன முதல் தேகங்கள் அத்தனையும், இந்த எல்லா தேகங்கள்லையும், அதாவது மரம் செடி கொடி எல்லாத்திலையும் அந்த எல்லா தேகங்கள்லையும் இறைவன் இருக்கிறான். அந்த தேகங்கள் ஒரு காலத்தில் அழியும், ஜென்மித்த ஆங்கு இறக்கும். எது பிறந்தது எல்லாம் இறக்கும் அப்படிங்கக்கூடியது. அதை தெளிவாக ஊர்வன பரப்பன நடப்பன செயல் கொண்டு இருப்பன முதல் தேகங்கள் அத்தனையும் மோகங்கள் பௌதீகம் ஜென்மித்த ஆங்கு இறக்கும். இது மோகம் கொண்டு பௌதீகமாக ஜென்மித்து பிறந்த எல்லாமே மோகத்தின் காரணமாக தான் பிறக்குது எல்லாம் இறக்கும். எல்லாரும் ஞானத்தின் மூலமாகலாம் ஒன்றும் பிறக்கலை, எல்லாரும் மோகத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க. பிறக்கிற எல்லாமே இறக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விதியை சொல்லிட்டாரு. இப்போ விரிவாய பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழியும். இப்போ நெருப்பு நீரில் மண், இப்படி ஒவ்வொரு பூதங்களும் இன்னொரு பூதங்களுக்குள்ள ஒடுங்கிக்கிட்டே நிறைவாக ஆகாயம் மட்டும் நிற்கும். அதுவும் ஒரு காலத்தில் அழிஞ்சு போகக்கூடியது. அப்போ விரிவாய பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழியும் மேல்கொண்ட சேஷம் அதுவே. மிச்சம் இருக்குது என்ன, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ அழிஞ்சு போன பிறகு எல்லாம் நான் கெட்ட வாவாடி தெல்லேனும் கெட்டமோ வான்கட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண் கடினம் தான்கட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையனுக்கு உன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் அத்தனையும் போன பிறகு நான் கெட்டு போன பிறகு மிச்சம் இருக்கு, அதுதான் பரம் அப்படிங்கிறாரு. அப்போ அதை சொல்றாரு. ஜென்மித்தாங்கு இறக்கும் விரிவாய பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழியும் மேல்கொண்ட சேஷம் அதுவே வெறுவெளி. இப்போ நான் மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இது வெற்று வெளியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. மிஞ்சி இருக்கக்கூடியது வெற்று வெளியே. அப்போ நிராலம்பம், அந்த நிராலம்பம் பற்றுக்கோடு இல்லாதது வெற்று வெளியாக இருக்கக்கூடியது. அதுக்கு தான் எதையும் பற்றாமல் எல்லாவற்றிற்கும் அது பற்றுக்கோடாக இருக்கு, அது நிராலம்பம். அந்த மேல்கொண்ட சேஷம் அதுவே வெறுவெளி நிராலம்பம். அது நிராலம்பம் மட்டுமாக இல்லை, நிறை சூனியம். நிறை சூனியம்னா இது பூரணம் அப்படிங்கக்கூடியது இன்னொரு வஸ்துவாக அது இருக்கு. நிறை சூனியம் உபசாந்த வேதாந்த ஞானம். மிச்சம் இருக்கக்கூடியது முப்பால் அப்படிங்கக்கூடியதுல முப்பால்ல என்ன பால் அப்படிங்கக்கூடியது மூன்றாவது பால் உபசாந்த பால் அப்படிங்கக்கூடியது. உபசாந்த பாலுக்கு அடுத்து திருவருளை உபயம்தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ முப்பாலும் கடந்து அப்பாலா இருக்கக்கூடியது இதுதான். அதை உபசாந்தம் வேதாந்த ஞானம். அப்போ அந்த பேரண்ட நாயகன் எப்படியாக இருக்கிறான், வெறுவழியாக இருக்கிறான், நிராலம்பமாக இருக்கிறான், நிறை சாந்தமாக இருக்கிறான், உபசாந்த வேதாந்த ஞானமாக இருக்கிறான், பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருளாக இருக்கிறான். பேரொளி பிறக்கின்ற அருள், எந்த அருளொளி யோகியர்கள் தாங்கள் அனுபவத்தில் உணர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அனுபவ உணர்வு மூலமாக பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருள், அந்த அருள்வொளிக்குள் அந்த பரம் இருக்குது. அது அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமையும் அதுவாக இருக்கு. அப்ப இறைவனை அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு அடையாளம் காட்டும் போது வெறுவெளியாக இருக்கிறான். தான் எதையும் பற்றி கொள்ளல, பற்றுதலுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறான், நிராலம்பமாக இருக்கிறான், நிறை சூன்யமாக இருக்கிறான், உபசாந்தமாக இருக்கிறான், வேதாந்தத்தின் ஒட்டுமொத்த ஞானமாக இருக்கிறான், பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருளாக இருக்கிறான். அருள் பெற்ற அறிஞர்கள் எந்த ஞானத்தை உணர்ந்தார்களோ அந்த அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமைக்குரிய ஞானமாக அவன் இருக்கிறான். பிறவாமை என்றைக்கும் இரவாமையாய் வந்து பேசாமையாகும். இப்போ பிறவாமை இல்லை, பிறந்தா இறவாமை இருக்கும், பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அப்போ இந்த பிறவிலேயே
பூரணத்துவம் பெற்றுட்டான். இந்த பிறவியில் செத்து போனாதான் அடுத்து ஒரு பிறவிக்கு வித்தாகும். இப்போ சாகலை நான் வந்து திருவருளோடு இரண்டரை கலந்துட்டேன். அப்போ எனக்கு பிறவாமை கிடையாது, அதனால பிறவாமை கிடையாது, அதனால என்றைக்கும் இரவாமையும் கிடையாது. அப்போ நான் எதில் இருக்கிறேன் அப்படின்னா பேசாத மௌனத்தில் அந்த ஞானத்தில் நான் இருக்கிறேன். பேசாமையாகும். எனவே பரிவாய் எனக்கு நீ அறிவிக்க வந்ததே பரிவாக காலம் அல்லவோ. முதல்ல இவர் குருநாதரை தேடி அப்படியே ஓடினாரு. குருநாதர் வந்து நீ திருமணமாகி அதுக்கப்புறம் நீ வாப்பான்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு இந்த பேசாத மௌனம்ங்கக்கூடிய ஞானத்தை இறைவன் என்னுடைய உள்ளுணர்வு அறிந்து பரிபாக காலம் முற்ற போது, அதாவது எனக்கு பக்குவமுற்ற காலத்தில் வந்து இந்த மௌனத்தை எனக்கு காட்டி கொடுத்தான். பரிபாக காலம் அளவோ பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம். இறைவன் வந்து பரிபூர்ண ஆனந்தமாக நீக்கமர நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். ஆராயும் வேளையில் பிரம்மாதி ஆனாலும் ஐய ஒரு செயலும் இல்லை. அமைதியோடு பேசாத பெருமை பெரு புனச்சந்திரராம் என இருந்த பேரும் நேராக ஒரு கோபம் ஒருவேளை வர அந்த நிறைவு ஒன்றும் இல்லாமலே நெட்டுயிர்த்து தட்டு அழிந்து உளர்வர். வசன நிர்வாகர் என்ற பேரும் பூராயமாய் ஒன்று பேசுமிடம் ஒன்றை புலம்புவார். சிவராத்திரி போது துயிலோம் என்ற விரஜியரும் அறுதுயில் போலே இருந்து துயல்வார். பாராதிதனில் உள்ள செயலெல்லாம் முடிவில் பார்க்கில் நின் செயலல்லவோ பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. நான் வந்து எல்லாமே பிரமாதிதானாலும் ஒரு செயலும் இல்லை. ஆனால் நான் உலகத்தில் நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் சிவராத்திரி விரதம் இருந்தால் நல்லதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து கோபமே இல்லாமல் ரொம்ப சாந்த சுரூபமாக இருக்கிறது அது ஒரு பெரிய பூரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இறைவனை பற்றி பேசணும்னா பெரிய ஆவேசம் வந்து அப்புறம் பெரிய சொல்னால எல்லாத்தையும் கண்டு அப்படி பேசணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இவைகள்லாம் நான் வந்து ஊறி 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 தோஞ்சு இதெல்லாம் எனக்கு அனுபவத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் யோசிக்கும் வேளையில் பிரமாதி ஆனாலும் ஒரு காரியம் இல்லை. எல்லா காரியமும் தசைத்திடு புன் துரும்பினையும் தங்கள் சுதந்திரத்தால் அகங்கரித்து அசைத்திடக்க முடியாது. எந்த பெரிய கடவுளரே ஆனாலும் இந்த பேரண்ட நாயகன் ஒருவன் மட்டும்தான் அவன் நினைச்சு இது அசையட்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம அசைவோம். அப்படி இல்லைன்னா யாருக்கும் அசைய முடியாது. அப்படி ஒரு கருணையை அவன் கையில் வச்சிருக்கிறான். மீதி பேர் யாருனாலும் இது அவங்கவங்க பேர்ல அப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆராயும் வேளையில் பிரம்மாதி ஆனாலும் ஐயா ஒரு செயலும் இல்லை. பிரம்மாவுக்கு எந்த செயலும் இல்லை. இறைவன் பார்த்து சங்கல்பம் பண்ணி பிரம்மா அந்த தொழிலை செய்யட்டும் அப்படின்னு சொன்னா அவன் படைப்பு தொழிலை செய்ய போறான். அப்படி இல்லைன்னா அவனுக்கு அங்க வேலை இல்லை. ஆராயும் வேளையில் பிரம்மாதி ஆனாலும் ஐயா ஒரு செயலும் இல்லை. அமைதியோடு பேசாத பெருமை பெரு குணச்சந்திரராம் என இருந்த பேரும் நேராக ஒரு கோபம் ஒருவேளை வர அந்த நிறைவு ஒன்றும் இல்லாமலே நெட்டு உயிர்த்து தட்டு அழிந்து உளறுவர். நான் வந்து அமைதியோடு பேசாமை பெரு குணச்சந்திரராம் என இருந்த பேரும் நான் வந்து எனக்கு கோபமே வராது. நான் வந்து எப்பவும் சாந்த சொருபமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நினச்சிக்கிட்டு இருந்த பேரும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் இருந்துன்னு ஒரு கொட்டி எல்லாம் முடிச்சுருவாங்க. இவங்க கோபமே வராது, இவரை பார்த்தா பெரிய சாந்த சொருபி, இவருக்கு கோபம் வராது அப்படின்னு சொல்லி இருந்த பேரும் ஒரு நொடியில் அவங்க கோபம் வந்தால் இவ்வளவு காலம் காத்து வந்த அந்த அமைதியை இழந்து தன் நிலை இழந்துருவாங்க. அதனால சொல்றாரு அமைதியோடு பேசாத பெருமை பெரு குணச்சந்திரராம் என இறந்தவர். ரொம்ப அமைதியாக பேசாமல் மௌனத்தில் எது கேட்டதுக்கு மட்டும்தான் அவங்க பதில் சொல்லுவாங்க, இல்லாட்டி எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டில் அமைதியாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் பெயர் பெற்றவர்கள் எப்படியா இருந்தாலும் பேசாத பெருமை பெரு குணச்சந்திரராம் என இருந்த பேரும் நேராக ஒரு கோபம் ஒருவேளை வர அந்த நிறைவு ஒன்றும் இல்லாமல் குணச்சந்திரருங்கக்கூடிய நிறைவு எதுவும் இல்லாமல் பேசாத பெருமை பெற்றவர்கள்ங்கக்கூடிய நிறைவு ஒன்றும் இல்லாமல் அந்த ஒரு வேளையில் அவங்க எல்லா கோபத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க. ஒரு கோபம் ஒரு வேளை வர அந்த நிறைவு ஒன்றும் இல்லாமலே நெட்டு உயிர்த்து தட்டு அழிந்து உளறுவர். நான் பெருமூச்சு விட்டு அந்த கோபத்தில் என்ன செய்யறோம்னு தெரியாமல் நெட்டு உயிர்த்து தட்டழிந்து, நான் வந்து என்னுடைய நிலை தடுமாறுறதுக்கு பேர் தட்டழிந்து அப்படின்னு பேர். பெருமூச்சு விட்டு தன்னுடைய நிலை தடுமாறி அப்படி கோபதாபத்தில் அப்படி பேசுவாங்க. நெட்டு உயிர்த்து தட்டழிந்து உளறுவர். வசன நிர்வாகர் என்ற பேரும் பூராயமாய் ஒன்று பேசும் இடம் ஒன்றை புலம்புவார். பெரிய சொல்லின் செல்வர். இவங்க வந்து வாக்கின் அரசர் அப்படின்லாம் பேர் வாங்கிக்கிறாங்க. இவங்க நாவுக்கு அரசர்னு பேர் வாங்கிக்கிறாங்க, சொல்லுக்கு அரசர்னு பேர் வாங்கிக்கிறாங்க. இப்படியெல்லாம் பெருமையாக பேர் வாங்கின பேரும் ஒரு மேடையில் ஏறி ஒன்று பேச சொன்னால் அவங்க பேச சொன்ன செய்திக்கும் சம்பந்தம் இல்லாமல்
எதையோ பேசி உளறிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்க செயல் இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, தங்களால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் கூட நான் எனதுங்கக்கூடிய ஆணவ வயப்பட்டு அவங்க ஒன்று சொல்ல நினைக்க, ஆனால் சொன்னது வேறு விதமாக அவங்க சொல்லிட்டு திரிவாங்க. இதுதான் பேர் அப்படிங்கிறார். வசன நிர்வாகர் என்ற பேரும், அதாவது இவங்க பேசுனா அவ்வளவு அழகாக பேசுவாங்க. வசன நிர்வாகர் என்ற பேரும் புராயமாய் ஒன்று பேசும் இடம் ஒன்றை புலம்புவர். ஒரு இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசாமல் வேறொன்றை புலம்பித்திருப்பேன். சிவராத்திரி போதில் துயிலோம் என்ற விரதியரும் அறுதியிலு போல இருந்து துயில்வர். சில பேர் நான் ரொம்ப நியமமாக இருக்கிறேன், ரொம்ப நிஷ்டையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவராத்திரி விரதம் இருப்பேன், திருக்கார்த்திகை விரதம் இருப்பேன், ஏகாதசி விரதம் இருப்பேன், ஜஷ்டி விரதம் இருப்பேன், எல்லாம் இருப்பாங்க. சிவராத்திரி போதில் நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜஷ்டி விரதத்தில் நான் 6 வேளையும் 6 நாளும் சாப்பிடாம இருப்பேன். அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சா ஒரு ஜூஸ் குடித்தா பரவாயில்ல, ஜூஸ்க்கு கொஞ்சம் விதி விலக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று நம்மளே ஒரு சாக்கு சொல்லி சிவராத்திரி பொழுதில் நான் தூங்கலைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சம்பிரதாயத்தில் உள்ளவங்க தன் தலை கீழே படக்கூடாது, தலையில் வந்து சிவத்தோட அருள் அனுபவம் கிடைக்கக்கூடிய இடம், அதனால் அது கீழே படக்கூடாதுன்னு ஒரு சாரார் வந்து ஒரு யோக பயிற்சி பண்ணக்கூடியவங்க, வாசி யோகம் பண்ணக்கூடியவங்க, அவங்க இந்த நம்ம கடையத்துக்கு மேலே ஒரு இடம் இருக்கு, அது பேர் என்ன, இவருடைய அத்திரி மகரிஷி ஆசிரமம் அங்கே தான் இருக்குது. அந்த அத்திரி ஆசிரமத்தில் அந்த மலைக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காய்கறி மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அவிச்ச பொருள் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் வந்து தலையை கீழே வச்சு படுத்து தூங்க மாட்டாங்க. தூங்கணுன்னா காலை நீட்டி சுவரில் சாஞ்சிக்கிட்டு அல்லது நிமிர்ந்து உட்காந்துட்டு அப்படி தான் தூங்குவாங்க. அது அவங்க ஏன்னா தலை கீழே படக்கூடாது, அது வந்து பிரம்மத்தை உள்வாங்கிற இடம் தலைவாசல் அப்படின்னு அது அவங்களுடைய ஒரு கொள்கை. அப்புறம் சிவராத்திரி பொழுதில் நான் தூங்கணும்னு சொன்ன இருந்த பேரும் இப்படி காலை நீட்டி உட்காந்துட்டு நான் வந்து சிவத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன்னு காலை நீட்டிட்டு சோரில் சாஞ்சிட்டு அவங்க வாட்டில் தூங்கிடுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது சிவராத்திரி போதில் தூங்குவோம் என்று இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவராத்திரி போது துயிலோம் என்ற விரதியரும் அறுதியில் போல இருந்து துயில்வர். அவங்க ஆனால் தூங்கத்தான் செய்வாங்க, பேசுக்கு தியானம் பண்ணுறேன்னு சொல்லிக்குவாங்க. பாராதி தனில் உள்ள செயலெல்லாம் முடிவிலே வார்க்கில் நின் செயல் அல்லவோ. இது யோசித்து பார்த்தா இதில் என்ன இருக்குது, உன் செயல் நீ தூக்கம் வராமல் வச்சுருக்கன்னா தூக்கம் வராமல் வச்சுருக்க. சிவராத்திரி பொழுதுன்னு இல்லை, இப்போ நிறைய பேருக்கு ராத்திரி தூக்கமே வருதில்லை, தினமும் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ பாராதி என்ன யோசிச்சானாலும் உன் செயல் தான் உலகத்தில் நடக்க போகுது. பாராதி தனில் உள்ள செயலெல்லாம் முடிவிலே பார்க்க நின் செயல் அல்லவோ, பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே, அம்மாயை இல்லாமையே ஆமெனவும் அறிவும் உண்டு, அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கின் என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை எனும் நினைவும் உண்டு. இங்கு யான் எனதர துரிய நிறைவாகி நிற்பதே இன்பம் எனும் அன்பும் உண்டு. கண்டனவெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்து கருவி கரணங்கள் ஓய கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் வாழ்த்த கண்மங்கள் போராடுதே. கண்டையுல கர்மமே கர்த்தா எனும் பெயர் பட்சம் நான் இச்சிப்பேனோ, பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. நான் வந்து எப்படி உன்னை எந்த வகையில் உனக்கு அடையாளப்படுத்தி நமக்கெல்லாம் காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் அருள் அனுபவத்தில் துவஞ்சிட்டாரு, பூரணமாக கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த அருள் அனுபவத்தை அடையாளப்படுத்தி காட்டணும் அப்படின்னா அந்த அடையாளப்படுத்தி காட்டுறாரு. இந்த அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே, இந்த உலகம் முழுசும் மாயையினால் உற்பத்தியானது தான், மாயை தோற்றம் தான். இறைவன் சங்கல்பம் பண்ணி தனி கருண போன போக்கியங்களை இந்த உயிர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக இந்த உலகியல் இச்சைகளை அனுபவித்து கொண்டு அதோடு இறை அனுபவங்கக்கூடிய ஞான அனுபவத்தையும் அனுபவித்து வரட்டும் இந்த உலகத்தை தோற்றுவிச்சு நம்மளையும் படைச்சிருக்கிறான். அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே, அதில் வந்து இதெல்லாம் மாயையினுடைய விகாரம் அப்படின்னா மாறுபட்ட தோற்றங்களுக்கு பேர் விகாரம். அந்த அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே, அம்மாயை இல்லாமையே ஆமனவும் அறிவும் உண்டு. மாயை இல்லாமை இருந்தால் அதுதான் பரம் அப்படிங்கக்கூடியதும் ஆமெனவும் அறிவும் உண்டு. மாயை இல்லைன்னா நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இது செத்து போச்சு அப்படிங்கிறதுக்குள்ள என்றைக்கும் நிலைச்சிருக்கிறது மாயை இல்லாமல் இடத்துல என்றும் நிலைத்திருக்க. ஆம் ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலையேன் அப்படிங்கிறார். ஆம் எனவும் அறிவும் உண்டு. அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கின், இதற்கு அப்பாலும் அறிகின்ற அறிவை நான் இதுக்கு மேலே பெறக்கூடிய அறிவை அறிந்து பார்க்கும்போது என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை எனும் நினைவும் உண்டு. 8 திசைகள்லையும் உன்னுடைய தெய்வ அருள் கருணையினால நடக்கக்கூடியதான் நடக்க தவிர வேற எதுவுமே இல்லை.
என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை எனும் நினைவு உண்டு. இங்கு யான் எனதர துரிய நிறைவாகி நிற்பதே இன்பம் எனும் அன்பு உண்டு. துரிய நிறைவு அப்படிங்கக்கூடியது ஆத்மாவினுடைய பரிபூர்ண நிலை. அதாவது ஒரு உயிர் உணர்வில் 12 அங்கலத்திற்கு மேலே போய் அதற்கு பிறகு பெறக்கூடிய அருள்நிலை அனுபவம். அந்த நிலையில நான் உன்னை தரிசித்து உன்னுடைய அருள் அனுபவம் பெற்றேன். அதை என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை எனும் நிலையும் உண்டு. இங்கு யான் எனதர துரிய நிறைவாகி நிற்பதே இன்பம் எனும் அன்பு உண்டு. அப்ப இன்ப அன்பு அப்படிங்கக்கூடிய ஒரு அன்பு தான் உயிர் அனுபவிக்க வேண்டிய அன்பு. மீதி எல்லா அன்புகளும் துன்பக் கலப்பான அன்பு தான் உலகியல் அன்புகள்லாம். ஒரு குழந்தை பெறணும் அப்படின்னு சொன்னா கூட குழந்தை பேர்கால வழி அப்படிங்கக்கூடிய பேர்கால வழி ஒரு உயிரினுடைய உச்சகட்ட வழி. அப்போ குழந்தை எல்லாரும் ஈத்துவக்கும் இன்பம், அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் அப்படின்னு சொன்னா ஈன்ற பொழுது அது பெரிது உவக்கக்கூடியதுதான். அதை விட சான்றோன் என்பது அதை விட உவப்பு. அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, துன்பமான பிறவிதான். அந்த நம்ம பிள்ளை நல்ல அறிவா பிறக்கலைன்னா ஒரு துன்பம், நல்ல அழகா இருக்கலைன்னா ஒரு துன்பம். குழந்தை பிறக்கிறது இன்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா அது இல்லை. இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு துன்பம் இருக்கு. உலகியல் துன்பங்கள் நிறைந்த இன்பம் அப்படிங்கிறது பேரருளை நாம் உள்வாங்கிக் கொள்வதுதான் நிறைந்த இன்பம். அதனால யான் எனதர துரிய நிறைவாகி நிற்பதே இன்பம் எனும் அன்பும் உண்டு. இந்த இன்பம் தான் அன்பு அப்படின்னு சொல்றாரு. இன்ப அன்பு அப்படிங்கிறது கண்டனவெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்து அப்ப நேதி நேதின்னு இதெல்லாம் தள்ளிடணும். கண்டனை எல்லாம் எனக்கு காட்சி பொருள் அல்ல, இறை உணர்வு பொருள். அது அன்பு கொண்டு உணரும் உணர்வு பொருள், சாதாரண உணர்வு கூட இல்லை. அப்ப அன்புலதான் நேயத்தே நின்ற நிமலன். அதனால இன்பம் எனும் அன்பும் உண்டு. நான் நேசத்துக்குள்ள இன்பத்தை தேடி அதற்குள் கடவுளை தேடிக்கொள்கின்றேன். அப்போ நேசம் எனும் அன்பு கண்டு கடவுளை கண்டு கொண்டு அதை என்னுடைய கருத்தில் கொண்டு கொண்டேன். அப்போ கண்டனையெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்து கருவி கரணங்கள் ஒன்று. நான் இதை எது தோற்றத்துக்கு வருதோ தோற்றத்துக்கு வருதெல்லாம் மாயையாத்தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் இது இல்லை, நேதின்னு தள்ளிட்டு கருவி கரணங்கள் ஓய கண்மூடி ஒரு கணம் இருக்க. என்னுடைய கருவிகள், அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவி, இந்த கருவிகள், அது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம், இது எல்லாம் ஓய, கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளும் ஓய. அப்போ புறக்கரணங்கள் புறக்கருவிகள் எல்லாம் ஓஞ்சு போய் நான் அந்த கரணங்களும் ஓஞ்சு போய் நான் தியானம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கருவி கரணங்கள் ஓய கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுது. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எவ்வளவு நேரம்? ஒரு பொழுதுங்கிறது இவ்வளவு நேரம் தான் ஒரு பொழுது. கண்மூடி ஓர் பொழுது மௌனமா இருக்கவென்றால் ஒரு கணம்தான். அதுக்குள்ள என்னால் இருக்க முடியல. பார்த்த கண்மங்கள் போராடுது. எத்தனை பிறவிகளோ செஞ்சுட்டு வந்த போராட்டங்கள் மீண்டும் கருவி ஓஞ்சு கரணம் ஓஞ்சு நினைக்க பெறலாம் அப்படின்னா அப்பதான் எல்லாம் தலையெடுத்து என்னை போராட்டத்துக்குள்ள ஆளாக்குது. பார்த்த கர்மங்கள் போராடுது. பண்டை உல கர்மமே கர்த்தா எனும் பெயர் பட்சம் நான் இச்சிப்பேனோ. இப்ப நான் இது எனக்கு இப்போ உள்ள கர்மாவா? பண்டை உள்ள கர்மா, கடந்த பிறவில நான் என்ன வினை செய்தேனோ அதுக்குள்ள கர்மா தான் இந்த பிறவிக்கு வந்திருக்கு. பண்டை உல கர்மமே கர்த்தா எனும் பெயர் பட்சம் நான் இச்சிப்பேனோ. அப்ப எனக்கு இந்த இதனால எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துருச்சோ, நான் இதை எப்படி பார்த்து இந்த இச்சையெல்லாம் இச்சிப்பேனோ? இச்சைனா ஆசை, இவைகளாம் எனக்கு எப்படி வந்துருச்சு? பண்டை உல கர்மமே கர்த்தா எனும் பெயர் பட்சம் நான் இச்சிப்பேனோ. பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூர்ண ஆனந்தம். நான் இதை எவ்வாறு கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கணமும் அழுது அரற்றாரு இறை உணர்வை. நான் ஒரு கணம் மூடியிருந்து நான் அந்த அருள் அனுபவத்தை பார்க்கறதுக்கு இத்தனை இடையூறு எனக்கு வருது. நான் கருவி ஓஞ்சுது, கரணம் ஓஞ்சுது, எல்லா வினைகளும் ஓஞ்சுதுன்னு நினைக்கும் போது பழைய வினைகள் மூண்டு எனக்கு இவ்வளவு செய்யுது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இறைவன் ஆராயும் வேளையில் பிரம்மாவானாலும் கூட ஒரு செயலும் இல்லை, இறைவா உன் செயல். இப்போ நம்ம பரிபூர்ண ஆனந்தத்திட்டு நம்ம சரணாகதி பெற்றுட்டு நான் அடக்கிட்டேன், நான் என்னுடைய கருவியை அடக்கிட்டேன், நான் என்னுடைய கரணங்களை அடக்கிட்டேன், நான் இதை தெரிந்து கொள்வேன் அப்படின்னா நீ ஒரு கண நேரம் கூட நீ அதை தெரிஞ்சு அனுபவிக்க முடியாது குழந்தை. நான் சரணாகதி பண்ணி எல்லாம் இறைவன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா உன்னால கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறாரு. சந்ததமும் எனது செயல் நினது செயல் யான் எனும் தன்மை நினையன்றி இல்லா தன்மையால் வேறு அலேன். வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே. இந்த நிலை தெளிய நான் நெக்கு உருகி வாடிய இயற்கை திருவுள்ளம் அறியுமே. இந்நிலையிலோ சற்று இருக்க என்றால் மடமை இட சத்துருவாக சிந்தை குடி கொள்ளுவே.
மலமாயை கர்மம் திரும்புமோ தொடு வழக்காய் ஜென்மம் வருமோ எனவும் யோசிக்குதே மனது. சிரத்தை எனும் வாழும் உருவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம். நான் எனக்கு வந்து சிரத்தை இல்லாதனால என்னுடைய பயிற்சியில் என்னுடைய முயற்சியில் ஒரு ஈடுபாடு இல்லை. எப்படிப்பட்ட பரம் நம்மளை வந்து காத்து எனக்கு ஒரு குருவாக வந்து ஒரு மோன மௌனத்தை ஒரு ஞான மௌனத்தை தந்தது. அந்த குருவாக வந்து எனக்கு ஞான மௌனத்தை தந்த அந்த குருவை நான் நினைக்காம அது தந்த அருள் அனுபவத்தை நினைக்காம நான் எப்படியெல்லாம் இருந்துட்டேன். சந்ததமும் எனது செயல் நினது செயல் யான் எனும் தன்மையினை அன்றி இல்லா தன்மையனால் வேறு அழிய. இந்த தன்மை நான் எனது செயல் உனது செயல் நான் எனது இவைகள் கெட்டுப்போன இடத்துல நான் கெட்டு எனது கெட்டுப்போன இடத்துல அன்றி இல்லா தன்மையால் வேறு அலை. அது இல்லாத நான் செத்து போன இடத்துல தான் அவன் இருக்கிறான், எனது செத்து போன இடத்துல தான் வேற இருக்கிறான். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அனுபவத்துக்கு என்னால் கொண்டுட்டு வர முடியலையே. தன்மை நினையன்றி இல்லா தன்மையால், அதாவது நான் எனது எனும் தன்மை நினையன்றி இல்லா தன்மையால், ஒன்றை தவிர இதை வேற யாராலும் எனக்கு தர முடியாது. நினையன்றி இல்லா தன்மையால் நீ தான் எனக்கு இதை தந்தாகணும், வேறு அலேன். வேதாந்த சித்தாந்த சமரச சுவாபம் இது. வேதாந்தத்தினுடைய முடிவும் இதை தான் சொல்லுது, சித்தாந்தத்தினுடைய முடிவும் இதை தான் சொல்லுது. வேதாந்தம் வேட்கை ஒளிந்த இடம் வேதாந்தம் அப்படிங்குது. சித்தாந்தம் வேட்கை ஒளிந்த இடம் வேதாந்தத்துக்குள்ள உன்னுடைய உடலையும் உன்னுடைய உணர்வையும் பக்குவப்படுத்தி உனது உடலுக்குள்ளேயே இறைவனை கொண்டு வரலான்னு சொல்லுது. அப்போ வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும் இதில் இன்னொரு இடத்துல பின்னால் சொல்வார், வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமேன்னு இன்னொரு பின்னால் அவர் பாடுறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அருள் உணர்வை நான் வந்து வேதாந்த சித்தாந்த சமரச சுவாபம் இதுவேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. இந்த நிலை தெளிய நான் நெக்குறிக்கு வாடிய இயற்கை திருவுளம் அறியுமோ. நான் வேதாந்தம்னா என்ன, சித்தாந்தம்னா என்ன, அதை நான் எவ்வாறு உணர்வது அப்படிங்கக்கூடியதை நான் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நான் ஏங்கிய ஏக்கமும் நான் அழுத அழுகையும் எந்தனின் திருவுள்ளம் அறிந்ததுவே. இப்படியே தான் பெருமானாரும் பாடுவார், எந்தனின் திருவுள்ளம் அறிந்ததுவே அப்படியே பாடுவார். அப்போ இந்த நிலை தெளிய நான் நெக்கு உருகி வாடிய இயற்கை திருவுளம் அறியுமே. இந்நிலையிலோ சற்று இருக்க என்றால் மடமை இத சத்துருவாக வந்து சிந்தை குடிக்கொள்ளுது. நான் இப்படி மாதிரி ஏங்கி அழுதுட்டு அதில் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னுடைய அறியாமை, மடமைங்கிறது அறியாமை, என்னுடைய அறியாமை வந்து எனக்கு நண்பன் மாதிரி இத சத்துரு, எனக்கு நண்பன் மாதிரி வந்து எனக்கு நான் இந்த அருள் அனுபவம் பெற்றுட்டேன், எம்பெருமான் எனக்கு இதை தந்திருக்கான் அப்படின்னு நான் நினைக்கும் போதே அறியாமை வந்து நான் தலை தூக்குது, எனது தலை தூக்குது, நான் இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறார். இந்நிலையிலே சற்று இருக்க என்றால் மடமை இட சத்துருவாக வந்து சிந்தை குறிக்கொள்ளுதே. மலமாயே கர்மம் திரும்புமோ தொடு வழக்காய் ஜென்மம் வருமோ. சரி, நான் இப்போ என் சிந்தைக்குள்ள இப்படி அறியாமை வந்து புகுந்துருச்சு, இதுக்காக வேண்டி என்னுடைய மலமாயை கர்மம் திரும்புமோ. இப்போ நான் வந்து இந்த கர்மங்கிறது நான் செய்யும் செயலால் அது ஏற்படுத்தக்கூடிய வினையால் அது ஏற்படக்கூடிய பலனால் எனக்கு என்னென்ன வந்து சேருங்கிறது எனக்கு தெரியலை. அப்போ மலம் மாயை ஆணவமாதி மலங்களும் மாயா மலங்களும் சேர்ந்து எனக்கு மீண்டும் எனக்கு என்னென்ன எண்ணங்களை தருமோ என்னென்ன செயல்களை செய்ய தூண்டுமோ அப்படிங்கிறது மலமாயை கர்மம் திரும்பும். எனக்கு திரும்பி வந்து நான் இப்போது எப்படி இருக்கிறேன்னா சமரச சுத்த வேதாந்த சித்தாந்த சமரச சுவாபம் உற்று நான் நிற்கிறேன். அதில் கூட கொஞ்சம் நேரம் தெளிஞ்சு நிற்கிறதுக்கு இல்லாமல் இத்தனை எண்ணங்களும் எனக்கு வந்துடுச்சு. இது தொடு வழக்காய் ஜென்மம் வருமோ. இந்த மாயை காரணமாக நான் ஒருத்தட்ட பேசுகிறேன், ஒரு வல்லினமாக பேசிடலாம், ஒரு மெல்லினமாக பேசிடலாம், தேவையில்லாத ஒன்று பேசி ஒரு பொய் சொன்னால் அதுக்கு ஒரு பிறவி வரும், ஒரு வினையை சம்பாதிச்சா அதுக்கு ஒரு பிறவி வரும். எனக்கு எனக்கு ஆணவ மலம் ஊடாடி நான் அமைதியாக இருக்கும் நேரத்தில் எனக்கு தேவையில்லாத அன்பர்கள் வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டு அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய சொல்லாடலை, என்னுடைய வாயாடலை, என்னுடைய கருத்து பரிமாற்றங்களை ஏட்டிக்கு போட்டியான சிந்தனைகளை தூண்டும் பண்ண நான் இவ்வளவெல்லாம் சொல்லி அதற்காக வேண்டி எனக்கு பல பிறவி சம்பவிக்குமோ அப்படின்னு நான் அச்சப்படுறேன். ஜென்மம் வருவோ எனவும் யோசிக்குதே மனது. சிரத்தை எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்வான். நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லேன் கலையா. எனக்கு வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. நான் வந்து என்றைக்கும் வந்து யான் எனதர துரிய நிறைவாகி நிற்கும் இன்பம் எனும் அன்பு உண்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. துரிய நிறைவாகி நிற்கும்போது இன்பம் எனும் அன்பு உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் நிலைச்சி நிற்க முடியலை. நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லேன் கலை. எனக்கு சிரத்தை
இடையீடு இல்லாமல் நான் எப்படியாவது உன்னை அடைந்தே தீருவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தை, ஒரு சிரத்தை நீ எனக்கு கொடுப்பான். அப்படி கொடுத்து நீ என்னை அதில் நிலை நிற்க வைக்க மாட்டியா? அவர் கேட்குறாரு இறைவன்ட்ட. சிரத்தை எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து, என்னுடைய பந்தங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தக்கூடிய அளவிற்கு மெய்ஞானம் அப்படிங்கக்கூடிய ஒரு தீரம், ஒரு ஞானத்தின் மூலமாக தான் இது முடியும். இது பொண்டாட்டி, இது புள்ள, இது தாய், இது தகப்பன், இது சுற்றம் பற்றம், இவங்களுக்கு நான் அது செய்ய கடமைப்பட்டிருக்கேன், எல்லாம் செஞ்சுட்டு தங்க. இப்போ நான் வாயை திறந்தா கூட அதனால எதுவும் ஒரு வினை வருமோன்னு அச்சப்படுறேன். ஒரு செயலை செஞ்சா கூட அதனால எதுவும் வருதுன்னு அச்சப்படுறேன். எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நான் பேசினா உன்னை பற்றி பேசணும், பேசலைன்னா பேசாத அனுபூதி பிறந்ததுன்னு இருக்கணும். அந்த மாதிரி என்னை பக்குவப்படுத்துகிறேன். அதுக்கு சிரத்தை எனும் வாழ் எனக்கு நீ தந்து, அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறது